மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதே போல தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா வாக்கு சாவடி அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைத்திருக்கிற மையங்களில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குச்சாவடி வச்சிருக்கிற மையங்களிலேயும் முழுமையான பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், அதாவது துணை ராணுவ படையினுடைய முழுமையான பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர் எல்லா விவரங்களையும் கேட்டுக்கொண்டு நான் உரிய முறையில் அவங்ககிட்ட அறிக்கை வாங்குறேன். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அறிக்கை வாங்கி அது மேலே என்ன நடவடிக்கை இருக்க போகிறீங்க? நீங்களே நேரடியாக அது எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதே நாங்கள் புகார் சொல்கிற போது நீங்கள் அவரே இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிற போது அவர் மீது நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பது உட்பட நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். நான் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கேட்டுக்கிட்டு அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே முதல் கட்டமாக இந்த நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். 1-2 நாட்களுக்கு பிறகு அது எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு 10:30 மணிக்கே தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான அதிகாரி மற்றோடு பேசியிருக்கிறார்கள், எங்களோடு பேசியிருக்கிறார். அவரோடு கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் தீர்மானிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ கன்னியாகுமரியில் 40,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதியில் வந்து மறு தேர்தல் நடத்த வலியுறுத்திருக்கீங்களா இல்லையா? இல்லை, நாங்கள் மறு தேர்தல் நடத்தணும்னு இப்போ இல்லை, வாக்காளர் பட்டியலில் பேர் விடுபட்டதுங்கெல்லாம் அங்கே அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மறு தேர்தல் நடத்த வேண்டும்ங்கிற மாதிரி கோரிக்கை இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இல்ல, அதான் நாங்க அவர்கிட்டையும் கேட்கிறோம். ஒண்ணுமே அது அங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு. எதுவுமே செய்ய முடியாது, எதுக்கு இந்த அதிகாரி உள்ள போகணும்? அந்த உள்ள போய் ஆவணங்களை ஒன்றும் மேனிப்புலேட் பண்ண முடியாதுன்னா போய் ஆவணங்களை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த குறிப்பிட்ட அறைக்கு மட்டும் நீங்க சீல் வைக்காம விட்டதுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. எனவே இதில் ஆழ்ந்த சந்தேகம் இருக்கிறது. குறிப்பாக வந்து தபால் வாக்குகளை முறைகேடாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதையும் நாங்கள் எங்களுடைய மனுவில் சொல்லியிருக்கோம். இல்லை